அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நான் முதல்வன் அப்படிங்கிறது ஒரு திட்டம் மட்டும் இல்லைங்க. ஒரு எதிர்காலத்துடைய நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காணொளிய பார்த்தா உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு அரசு குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு பல தற்கூறிகள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கு இலவசமா கல்வி கொடுத்து, 60க்கும் மேற்பட்ட ஸ்கில் செட்ஸ்ல திறன் மேம்பாட்டு பயிற்சிய கொடுத்து, இன்னைக்கு பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரீமியம் கோர்சஸ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக கொண்டு போய் சேர்க்குது ஒரு அரசு. இதத்தான் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்றோம். நான் முதல்வன் திட்டம் உண்மையிலேயே எதிர்கால சந்ததிகளின் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய ஒரு மிக பயனுள்ள திட்டம் அப்படிங்கிறது இந்த பெண் பேசுறதுல இருந்தே நமக்கு புரியுது. என் பேர் சிந்து. நான் காரைக்குடி மாவட்டத்துல இருந்து வரேன். அதாவது நான் ஒரு வில்லேஜ் பொண்ணு தான். நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் போட்டால நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன். எல்லாமே தமிழ்நாடு எனக்கு ஃப்ரீயாவே கொடுக்குது. அதே போல் கல்வி எனக்கு ஃப்ரீயாவே கொடுக்குது. சொல்ல போனா நான் முதல்ல 60 சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். டேட்டா அனாலிசிஸ், லிங்க்டின், மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் அண்ட் சாட்ஜிபிடி எப்படி யூஸ் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோ அது மூலமா இந்தியன் ஹேக்கத்தான், SAH 14 காலேஜ் டெக்னிக்கல் சிம்போசியம் அட்டன் பண்ணி நான் வின் பண்ணிருக்கேன். சோ 600 காலேஜுக்கு நான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்கேன். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எங்க ஆட்டோ டிரைவரா இருந்தாங்க. சோ ஆட்டோல வந்து எங்களை விடுவாங்க. சோ அது எங்களுக்கு பெருமையா இருக்கும். நாங்க பாரு ஆட்டோல வந்து வரோம் அப்படின்னு. சோ எங்க அப்பா வந்து இப்போதைக்கு என்னோட சூழ்நிலை என்னன்னா, அப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, போதும் உழைச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் திங். சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கு. சோ அம்மாவும் அப்பாவும் ஒரு கௌரவமான இடத்துல சிந்துவோட பொண்ணு அப்படின்னு சொன்னோம். முருகா உங்க பொண்ணு சிஎம் பார்க்க போறாங்களா? சோ அந்த 4 வருஷம் நான் மாத்திட்டேன். என்னோட வில்லேஜ், என்னோட ஊரு எல்லாத்தையுமே. நான் வந்து ஒரு அடையாளமா இருக்கேன். இப்போ என்னைய முன்னுதாரணமா கொண்டு நிறைய பொண்ணுங்க வந்து நீட் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டாங்க. திருவள்ளுவர் மருத்துவ கல்லூரியில படிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆசிக் அகமதுன்னு ஒரு பையன் IIT சென்னையில எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டான் இந்த வருஷம். நான் முதல்ல எனக்கு செஞ்சதை நான் எல்லாரும் செய்யறேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட படிப்புக்கு செலவு பண்ணல. எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அந்த சாப்பாடுல இருந்து எக்ஸாம் ஃபீஸ், அந்த லைப்ரரி ஃபீஸ் வரைக்கும் கவர்மெண்ட் தான் கொடுக்குது. ஆனா என் காலேஜ் டெவலப் பண்றதுக்கு நான் பாக்கணும். என் காலேஜ் இப்ப 69 பிளேஸ்ல இருக்கு அண்ணாச்சி ரேங்கிங்ல. அது மாதிரி மத்த நாட்டுக்கு போய் என்னோட நாட்டை வந்து நான் கீழ் தர மாட்டேன். என் நாட்டை என்னால முயற்சி முன்னெடுத்து செம்மையா வளர்ந்துருச்சு. சோ ஆனா டவுன் ஆக்காம இன்னும் வளர்த்துக்கிட்டே